இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம லைஃப் ஃபுல்லாக என்ன நிறைஞ்சிருக்கு தெரியுமா? மொபைல் ஃபோன்ஸ், ரீல்ஸ், ஜங்க் ஃபுட்ஸு, சாக்லேட்ஸு இது எல்லாத்துக்கும் வந்துட்டு பேஸாக இருக்கக்கூடிய டோபமைன் அடிக்ஷன். நம்ம மூளை இந்த எவல்யூஷன் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி தெரியுமா மாறிக்கிட்டு இருக்கு? நம்மளால எந்த விஷயத்துலையுமே வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல. உட்காந்து ஒரு புக்கை முழுசாக படிக்க முடியறதில்ல. உண்மையை சொல்லுங்கள், உங்களில் எத்தனை பேர் இன்னமும் வந்துட்டு புக் படிச்சுட்டு இருக்கீங்க? அதுவும் டெய்லி படிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம், ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட ஐயோ இந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன், இது ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு ஏதாவது வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு வந்துட்டு நம்ம இந்த டோபமைன் டீடாக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதுனா என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, டோபமைன் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி ஹார்மோன், அதாவது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து இது ஒரு மோட்டிவேட்டிங் ஹார்மோன். அதாவது ஒரு வேலை நீங்கள் நல்லா செய்யும் போது ஒருத்தவங்க உங்களை பாராட்டினாங்கன்னா உங்கள் உடம்புல இந்த டோபமைன் வரும். அதாவது எந்த வேலையை செஞ்சாலுமே அதுலேருந்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கணும். அந்த ரிவார்டை கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த டோபமைன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் சோஷியல் மீடியா ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் வந்துட்டு ரீல்ஸ் வருது. ஒரு ரீல்ஸை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே வந்துட்டு ஓகே இது ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அந்த ஜாலியாக இருக்கிற ஃபீல் வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுனால மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, அடுத்து ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, திருப்பி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க. அதாவது உங்களையே அறியாமல் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் கை வந்துட்டு தானாகவே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்குது. ஸோ இது கைக்கும் மொபைலுக்குமான போராட்டம் கிடையாது. உங்கள் பிரெயினையே வந்துட்டு இது மொத்தமாக ரீவயரிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்கள் மூளையவே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இது மாற்றிக்கிட்டு இருக்கு. சின்ன வயசுலேருந்து வந்துட்டு குழந்தைங்களுக்கு மூளை வந்துட்டு சரியாக ஷேப் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் ஸ்கூலுக்கு அனுப்புறது. அவங்க நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை கற்றுக்கணும், நல்லா யோசிக்கணும் அப்படிங்கிறதுனால மூளை வந்துட்டு ஷேப் ஆகக்கூடிய டைம் அது. அந்த டைமில் கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்குலாம் போய் படித்து நம்ம மூளைக்குள்ளே ஒரு கனெக்ஷன்லாம் ஏற்பட்டு நல்ல திங்கிங், நல்ல மெமரி இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி வச்சுருந்தா வந்துட்டு கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள், கொஞ்சம் வருஷம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மொபைல் ஸ்க்ரோலிங். இதை தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அத்தனை நாள் உங்கள் மூளைக்குள்ளே ஏற்படுத்தி வச்சிருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் பிரேக் ஆகி திருப்பி வந்துட்டு இந்த குடிகாரங்களுக்குலாம் வந்து எப்படி மூளையில் வந்துட்டு அந்த அடிக்ஷன் கிரியேட் ஆகிருக்குமோ அதே மாதிரி இந்த ரீல்ஸ் பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது, இந்த கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு உங்கள் மூளைக்குள்ளே திருப்பியும் வந்துட்டு ஒரு அடிக்ஷனை கிரியேட் பண்ணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இது எல்லாமே வந்து இந்த வீடியோ கேம்ஸில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பப்ஜி, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸா ஏதோ கேம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கேம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பசங்க வந்துட்டு திருப்பி விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்துட்டு மொபைலை பிடிங்கி வச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அந்த கேம் விளையாடுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ், வீடியோஸ்லாம் பார்க்குறது சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, மிடில் ஏஜில் இருக்கவங்க, பெரியவங்க எல்லாரையுமே வந்துட்டு பிடிச்சி இழுத்து வச்சிருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு நம்ம டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட். இப்போ நம்ம மூளை பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்டிமுலேஷனுக்கு பழகிடுச்சு எந்நேரமுமே. அதனால தான் சண்டே ஒரு நாள் வீட்டில் இருந்தாலுமே என்ன இது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நம்ம எந்நேரமும் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ஷார்ட்டான வீடியோஸ், டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கணும், புது புது விஷயங்கள், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஜங்க் ஃபுட் டக்குன்னு வாயில் போட்டோன்னு அதோட டேஸ்ட் வந்துட்டு அப்படியே கரைஞ்சு நம்ம மூளையெல்லாம் பயங்கரமாக ஸ்டிமுலேட் பண்ணணும். வீடியோ கேம்ஸ், மொபைல்லையும் டிவைஸ்லையும் வந்துட்டு கான்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என்ன நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த அடல்ட்ஸாக இருந்தால் இந்த போர்னோகிராஃபி, இது எல்லாமே வந்துட்டு உங்கள் மூளைக்குள்ளே என்ன பண்ணுதுன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது யூஸ்வலாக நம்ம கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாமுக்கு படித்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாமை எழுதி ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ரிசல்ட்டில் நல்ல மார்க் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நமக்கு இது டோபமைன் கிரியேட் ஆகும். இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த டோபமைன் வந்துட்டு டக்குன்னு செகண்டுக்கு ஒரு தடவை, செகண்டுக்கு 10 தடவைன்னு சொல்லிட்டு நம்ம மூளை ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பான்க்ரியாஸ் எப்படி டயர்ட் ஆகுமோ அந்த மாதிரி இந்த டோபமைனை கிரியேட் பண்ணி நம்ம மூளை வந்துட்டு டயர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால கிரியேட் ஆகக்கூடிய டயபெட்டிஸை வந்து நம்ம எப்படி ஒரு வியாதின்னு சொல்கிறோமோ, ஸோ அதே மாதிரி இந்த டோபமைன் ரெசிஸ்டன்ஸ்னாலையும் ஃப்யூச்சரில் நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா படிப்பு போரிங்காக இருக்குது. நம்ம நார்மலாக டெய்லி செய்யக்கூடிய வேலைகள் வந்துட்டு ரொம்ப போரிங்காக இருக்குது. இப்போ வந்துட்டு ரொம்ப டிசிப்ளின்டாக ஸ்போர்ட்ஸ்லையும் மார்ஷல் ஆர்ட்ஸ்லையும் எவ்வளோ பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும் உண்மையிலேயே. இப்போ இருக்கிற சின்ன பசங்கனால உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான். இந்த டோபமைன் லூப் வந்துட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு நான் சொல்லட்டுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஸ்வீட்டை கையில் எடுத்துக்கோங்க. ஒரு கப் குலாப் ஜாமுன் உங்கள் கையில் இருக்குது. அதை பார்க்கும்போது அதான் வந்துட்டு ஒரு ட்ரிகர். அது வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு கிரேவிங்கை உண்டு பண்ணுது. அந்த கிரேவிங்னால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் என்னன்னா அந்த குலாப் ஜாமுன் எடுத்து நீங்கள் வாயில் போட்டுக்கிறீங்க. அதனால வர்ற அந்த இனிப்பும் தித்திப்பும் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்ச ஒரு ரிவார்ட்.
அந்த ரிவார்ட் வந்துட்டு உள்ள போயிட்டு சும்மா இல்லாம உங்கள திருப்பி திருப்பி அதை செய்ய தூண்டுது. ஸோ நீங்க அந்த ஒரு குலாப் ஜாமுன வாயில போட்டாலும் திருப்பி திருப்பி வந்துட்டு உங்கள அத சாப்பிட தூண்டிக்கிட்டே இருக்கும். திகட்ட திகட்ட அத சாப்பிட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம அந்த டப்பாவையே கீழ வைப்போம். ஸோ அந்த ஸ்வீட்ஸ் அடிக்ஷனுக்கு ஈக்குவலா வந்துட்டு இல்ல அத விட அதிகமாவே இப்போ ஒரு அடிக்ஷன் என்ன போயிட்டு இருக்குன்னா, சும்மா வந்துட்டு நம்ம பெட்லயோ, சோஃபாலயோ படுத்துட்டு இருப்போம். நமக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாரி இருக்கும். ஸோ உடனே வந்துட்டு ஃபோன கையில எடுத்துட்டு ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச நம்ம அடிக்ட் ஆன ஆப் எதுவோ அத ஓப்பன் பண்ணுவோம். ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிப்போம். திருப்பி திருப்பி வந்துட்டு இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்குள்ள வந்துட்டு இந்த டோபமைன் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மூளை வந்துட்டு ரொம்ப சோம்பேறி ஆயிட்டு நம்மட்ட என்ன சொல்லும்னா, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு எனக்கு ப்ளஷர் குடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஈஸியான வேலைய பண்ணாலுமே எனக்கு ப்ளஷர் கிடைக்குது. அப்ப நீ ஏன் கஷ்டப்படுற? இந்த மாதிரி ஈஸியான வேலையவே திருப்பி திருப்பி செய்யேன். எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்ட சொல்லும். இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஆபத்தான நிலை. ஸோ நம்ம உடம்புல என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த டோபமைன் ரிசெப்டார்ஸ் இருக்குல்ல, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சர்க்கரை வியாதிக்கு வந்துட்டு எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்க இன்சுலின் ரிசெப்டார்ஸ் வந்துட்டு திருப்பி 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 ஸ்டிமுலேட் ஆனதுனால ஒரு கட்டத்துல அந்த இன்சுலின் வந்துட்டு வேலை செய்யாம போகுது. அதனால தான் உங்க ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு அதிகமாகுது. அதே மாதிரி இந்த டோபமைன் ரிசெப்டார்ஸ் வந்துட்டு திருப்பி திருப்பி நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கான்ஸ்டன்டா. அப்போ என்ன ஆகும்னா, இந்த டோபமைன் ரிசெப்டார்ஸ் எல்லாமே ரொம்ப தேஞ்சு போயிடும், ஒர்க்கே ஆகாது. ஸோ அந்த டைம்ல தான் நமக்கு வந்துட்டு லைஃப் ரொம்ப போரிங்கா இருக்கிறது, புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மோட்டிவேஷனுமே இருக்காது, படிப்புல இன்ட்ரெஸ்டே இருக்காது, எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஒரு ஜீரோ ஃபோக்கஸ்ல தான் நம்ம இருப்போம். இதுவே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது தான் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் எப்படி இந்த சின்ன வயசுலயே வருதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு 15, 16 வயசு பசங்க, 20 வயசு பசங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா கூட, நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன், எனக்கு வந்துட்டு ரொம்ப பதட்டமா இருக்கு, எனக்கு மூடே சரியில்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெத்தவங்க கிட்டயோ இல்லை வீட்டில் இருக்கவங்க கிட்டயோ சொல்லுவாங்க. அந்த வயசுல அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது அவங்க மூளை வந்துட்டு இன்ஸ்டன்டான அந்த கிராட்டிஃபிகேஷன், இன்ஸ்டன்டான சந்தோஷங்களுக்கு பழகி பழகி அந்த மாதிரி டக்குன்னு சந்தோஷம் கொடுக்காத எல்லா விஷயங்களுமே அவங்க லைஃப்ல ரொம்ப போரிங்கா தான் அவங்களுக்கு தெரியும். ஏன் நடந்து கடைக்கு போயிட்டு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வர்றது, ஒரு வீட்டில் வந்துட்டு சின்ன ஹெல்ப் பண்றது, நடந்து எங்கேயாவது வெளியில வாக்கிங் போறது, இது எல்லாமே அவங்க லிஸ்ட்ல வந்துட்டு ரொம்ப போரிங்கான ஆக்ஷன்ஸ்ல தான் இருக்கும். நிறைய சின்ன பசங்களை பார்த்திருப்போம். நம்ம வந்துட்டு 5வது படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஹோம் ஒர்க் படிப்புன்னு உட்காந்துட்டு இருந்த பசங்க இப்போ 10th 12th வரும்போது 10 நிமிஷம் கூட எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுவும் முக்கியமா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கொரோனா டைம்ல ஆன்லைன் கிளாஸஸ் வந்தது தான். ஆன்லைன் கிளாஸஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பசங்க வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அவங்க அறிவு வளர்க்கவும் செய்யறாங்க. நிறைய பசங்க வந்துட்டு அந்த மொபைலை யூஸ் பண்றதுக்கே அடிக்ட் ஆயிட்டாங்க. அதுக்குள்ள போய் என்ன யூஸ் பண்ணுங்கிறது இல்லை, அந்த மொபைல் இப்படி கையில பிடிக்கணும், இந்த கையில ஸ்க்ரோல் பண்ணணும், அந்த ஆக்ஷனே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரிப்பீட் மோட்ல நடந்துகிட்டே இருக்கணும். டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, உங்க உடம்புல இருந்து டோபமைனையே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றது கிடையாது. உங்க உடம்புலையும் மூளையிலையும் இருக்கக்கூடிய ஓவர் ஸ்டிமுலேஷனை கம்மி பண்ணணும். ஸோ அந்த ஓவர் ஸ்டிமுலேஷன் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சோம்னா லைஃப் வந்துட்டு உங்களுக்கு ரீசெட் ஆகும், உங்க மூளையும் கொஞ்சம் ரீசெட் ஆகும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. நம்மளோட கோல் என்னன்னா, ஸ்டிமுலேஷன் கம்மியா இருக்கணும், ஃபோக்கஸ் அதிகமா இருக்கணும். அதுக்கு இந்த டோபமைன் டீடாக்ஸ் கண்டிப்பா எல்லாருமே பண்ணிதான் ஆகணும். நம்ம வந்துட்டு உள்ள குடலை வந்துட்டு டீடாக்ஸ் பண்ணணும், உள்ள வந்துட்டு பிளட் வந்துட்டு டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். அந்த மாதிரி இந்த டோபமைன் டீடாக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளா ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாள், அதாவது நீங்க வந்துட்டு என்னைக்கு உங்க வேலைக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அதே வந்துட்டு உங்க டீடாக்ஸ் டேவா எடுத்துக்கோங்க. இந்த டீடாக்ஸ் பண்ற டேல நீங்க எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்க சோஷியல் மீடியா யூசேஜை என்ன ஆனாலும் ஓப்பனே பண்ணாதீங்க. கை பரபரன்னு போய் அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க மைண்டை வேற எதுலையாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அந்த அன்னைக்கு ஜங்க் ஃபுட்ஸ் வேணாம். ஏன்னா ஜங்க் ஃபுட்ஸ் வந்துட்டு உங்க மூளைக்குள்ள போயிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி அந்த ரிவார்டை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன தப்பான ஸ்டிமுலேஷன் மூலமாவே வந்துட்டு நீங்க நிறைய தப்பான விஷயங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. போர்னோகிராஃபி சுத்தமா வேணாம், கேமிங் வேண்டாம், வீடியோ கேம்ஸ் விளையாடவே வேண்டாம். இந்த தேவையில்லாமல் வந்துட்டு சேட் பண்ணுறது, நமக்கு வந்துட்டு வேலைக்கான அவசியம் உண்டு, ஏதாவது வந்துட்டு முக்கியமான விஷயம் அப்படின்னா சேட் பண்ணுறது ஓகே. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த சேட் பண்ணுறதே ஒரு முள் நிறைய வேலையாக வச்சுருப்பாங்க. அதாவது எந்நேரமும் வந்துட்டு நமக்கு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஸ்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது. சும்மா தேவையில்லாத ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட உடனே அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது. அது எல்லாமே தேவையில்லாத விஷயம் நமக்கும் தெரியும். ஆனால் அந்த அடிக்ஷன் நம்ம ஒன்று சொன்ன மாதிரி ஃபோன் ஒரு கையில் இருக்கணும், இன்னொரு கையில் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காகவே நம்ம சும்மா எதையாச்சும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். ஸோ வாரத்தில் வந்துட்டு ஒரு நாளாவது இது மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் கிடையாது, உங்கள் பிரெயினை நீங்கள் ரீசெட் பண்ணுறீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் போரிங்னு நினைக்கிற நிறைய விஷயங்களை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஒரு புக்கு படிக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, உங்கள் ரூமை க்ளீன் பண்ணுறது, இல்லை சும்மா வந்துட்டு ஒரு நேச்சரான ஸ்பேஸ், ஒரு பார்க்லேயோ இல்லை சும்மா ரோட்லேயோ போய் நடந்துட்டு வர்றது.
உங்க வீட்லயே வந்துட்டு உள்ள ஒரு ஆள்கிட்ட நீங்க அதிகம் பேசாமே இருந்திருப்பீங்க. அந்த மாரி யாராவது ஒருத்தர்கிட்ட போய் உட்காந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசுறது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம். உங்களுக்காக குக் பண்றது, உங்க ஃபேமிலிக்காக குக் பண்றது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். முக்கியமா இந்த மொபைல் அப்படிங்கிற விஷயத்த யூஸ் பண்ணாம நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு நீங்க வாரத்துல 1 நாள் பண்ண முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, தினமும் 1 மணி நேரமாவது பண்ண ட்ரை பண்ணுங்க. தினம் ஏதாச்சும் 1 மணி நேரம் உங்க ஃபோன சைலன்ட்ல போட்டுருங்க. என்ன ஆனாலும் அந்த ஃபோன யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படியே ஆஃபீஸ் கால்ஸ் ஏதாவது முக்கியமா பேசணும் அப்படின்னா, சின்ன மொபைல வச்சுக்கோங்க. அதுல உங்க சிம்ம போட்டு நீங்க பேசுற மாரி ஒரு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், அதுக்கப்புறம் வாரத்துல வந்துட்டு 1 நாள் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் டே, அதுக்கப்புறம் வாரத்துல 1 நாள் ஃபுல்லா பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு உங்களுக்கு நெறைய கண்ட்ரோல் கிடைக்குது, உங்களால பண்ண முடியும் அப்படிங்கும்போது வாரத்துல 2 நாள் கூட நீங்க பண்ணலாம். இதனால வந்துட்டு உலகத்துல இருந்து நீங்க அப்படியே ரொம்ப டிஸ்கனெக்ட் ஆகி தனியா ஒரு தீவுல வாழ்ற மாரிலாம் உங்களுக்கு தோணும். ஆனா அது உண்மை கிடையாது. உலகத்துல எல்லா மூலையில நடக்கிற விஷயங்களையும் நீங்க உடனுக்குடனே உங்க மூளைக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சில விஷயங்கள நீங்க கொஞ்சம் லேட்டா தெரிஞ்சுக்கிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொன்ன மாரி அப்படி உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் பாதிக்கும், இல்ல முக்கியமான ஏதாவது கம்யூனிகேஷன் வந்துட்டு கட் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன மொபைல யூஸ் பண்ணிக்கலாம். கால் பேசுறதுக்கு மட்டும். இதுக்குள்ள அடங்கியிருக்கிற சயின்ஸ் என்ன தெரியுமா? டோபமைன் ரொம்ப கான்ஸ்டன்ட்டா ஹைலயே இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப லோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு சந்தோஷமே கிடைக்காது. இதுவே வந்துட்டு நீங்க இந்த டோபமைன் டீடாக்ஸ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு சின்ன சின்ன விஷயங்கள்லயும் வந்துட்டு நீங்க சந்தோஷத்த தேட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற விஷயங்கள கூட நீங்க இப்ப செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அத கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் வந்துட்டு உங்கள நீங்களே பாராட்டிப்பீங்க. ஸோ இது நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே வந்துட்டு உங்களுக்கு நேச்சர பார்த்தா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுரும். புக் படிக்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மியூசிக் கேட்கறது பிடிக்கும். உங்க வேலையில வந்துட்டு உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். முன்னாடிலாம் வந்துட்டு அங்க ஆஃபீஸ்க்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா இத கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே உங்க வேலையே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். உங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே ஹை ஆகும். இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தினால உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமா ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும், உங்க லைஃபே அடுத்த லெவல்ல போறதுக்குமே வந்துட்டு இது ஒரு பெரிய தடங்களா இருந்திருக்கலாம். அந்த தடங்களை மட்டும் தூக்கி தூர எறிங்க. உங்க வே வந்துட்டு கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். நீங்க ரொம்ப டல்லா ஃபீல் பண்றீங்க, ரொம்ப டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்க. முக்கியமா இந்த சோஷியல் மீடியால பார்த்துட்டு கம்பேர் பண்ணிக்கிறீங்க. உங்களை நீங்களே வந்துட்டு இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க. அவன்லாம் பாரு எப்படி இருக்கான், எப்படி வந்துட்டு கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், எப்படி வீடியோஸ் போட்டு நல்லா சம்பாதிக்கிறான், அப்படி இப்படின்னு நம்ம யோசிச்சாலும் அவங்களோட ரியல் லைஃப் வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு வீக் கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஓவர் ஸ்டிமுலேட்டடா இருக்கீங்க, அவ்வளவுதான். அதனால இது எல்லாத்தையும் கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னாவே அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூளை அதையும் லிஸ்ட் போட்டு தான் வச்சிருக்கோம். அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே குறைஞ்சு உங்களோட டாஸ்க் அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த டோபமைன் டிடாக்ஸை எப்படி பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றதுனே தெரியல, உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னா இந்த நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட்டாக தான் தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஃபோனில் இருக்கிற தேவையில்லாத ஆப் எல்லாம் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வைங்க. ரொம்ப முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காதில் கேட்கணும். அடுத்தது, அந்த போர் அடிக்கிறத வந்துட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு போர் அடிச்சது, மைண்ட் வந்துட்டு கொஞ்ச நேரமாவது சும்மா உட்காந்துட்டு இருந்தாதான் கிரியேட்டிவாக வந்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அடுத்தது, ரொம்ப ஆழமா வந்துட்டு ஏதாவது ஒரு வேலையில மூழ்கி இருக்கிற மாதிரி ஒரு வேலையை சூஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவுமே பண்ணணும் அப்படின்னே தோணக்கூடாது. அப்படி டிஸ்ட்ராக்ஷனே இல்லாத மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க. கடைசியா நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயங்களையும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தினமும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா வாக்கிங் போக ட்ரை பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் இயற்கையை கவனிச்சு பாருங்க. உட்காந்து எதையாவது எழுதுங்க, ஜேர்னலிங் பண்ணுங்க, எதையாச்சும் வரைங்க. உங்களுக்கு வரைய தெரியலனா கூட கேவலமா ஏதாவது கிறுக்குனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீங்களே வந்துட்டு பெயிண்டிங் பண்ண ட்ரை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நீங்களே எடுத்து வச்சு ரசிங்க. நிறைய வந்துட்டு புக்ஸ் படிங்க, தியானம் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் கத்துக்கோங்க. முக்கியமா வந்துட்டு இந்த ரீல்ஸ் பார்க்கறது, கேம் விளையாடுறது, சுகர் சாப்பிடுறது, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னாவே உங்களோட பாதி வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்குள்ள வந்துட்டு டிசிப்ளின் அதிகமாகும், கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கிடைக்கும். அதாவது நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ஜ் இருந்துகிட்டே இருந்தாலும் அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு உங்க மனசு முடிவு பண்ணிட்டா உங்களால அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது மூலமா உங்க மூளைக்கு வந்துட்டு நீங்க என்ன சொல்லி புரிய வைக்கிறீங்கன்னா, நீ வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா உனக்கு எந்நேரமும் கான்ஸ்டன்டா ஏதாவது ஒரு ஸ்டிமுலேஷனும் ஒரு ப்ளஷரும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்துட்டு ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கிறதே வந்துட்டு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, அவ்வளோதான்.
இதுக்காகவே நம்மளோட பழங்கால ப்ராக்டிஸ்லாம் வந்துட்டு நிறைய இருக்கு. தியானம் பண்றது, விரதம் இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறது. நம்ம ஊர்லயே வந்துட்டு இந்த செல்ஃப் கண்ட்ரோல்க்காக நிறைய பேரு இப்ப வந்துட்டு அது ரிலீஜியஸா பண்ணாலுமே இந்த பாத யாத்திரைலாம் போறாங்கல்ல, சபரிமலைக்கு வந்துட்டு விரதம் இருந்து போறது, ட்ரெக்கிங் போறது, நிறைய வந்துட்டு இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்றது. இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்துட்டு அப்பப்ப வந்துட்டு உங்க பிரெயினை ரீசெட் பண்றதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இவ்வளோ பெரிய வீடியோவை பார்த்துட்டும் இன்னமும் வந்துட்டு இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? ஜஸ்ட் 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். டே 1ல வந்துட்டு ஆப்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையில்லாத அடிக்டிவான ஆப்ஸ் எல்லாம். அடுத்த நாள் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. அது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்ச ஒரு உணவாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்க. 3வது நாள் ரீல்ஸ் எதுவும் பார்க்காதீங்க. முக்கியமாக தேவையில்லாத வீடியோஸ் எதையுமே பார்க்காதீங்க. 4வது நாள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலையை ஒரு 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் உட்காந்து அதுலேயே மூழ்கி செய்கிற மாதிரி செய்யுங்க. அது எதுவாக இருந்தாலும் ஓகே. கார்டனிங்காக இருக்கலாம், ஒரு செடியை நட்டு வளர்க்குறது, ஒரு பெயிண்டிங் பண்ணுறது, இல்லைனா கையில் ஏதாவது வந்து ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் ஓகே. பட் அதுக்குள்ளேயே மூழ்கி இருந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு முடிக்கணும். 5வது நாள் வந்துட்டு ஒரு இயற்கையான ஸ்பேஸில் போய் கொஞ்சம் நடங்க. எவ்வளோ நேரம் நடந்தாலும் ஓகே, இல்லை அமைதியாக அங்கே போய் உட்காந்துருந்தாலும் ஓகே. பட் நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 6வது நாள் ஏதாச்சும் ஒரு புக் படிங்க. ஃபுல் புக்கை படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஆர்டிக்கிளையாவது உட்காந்து படிங்க. 7வது நாள் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு புதுசாக என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலில் எழுதுங்க. இது வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள சில சேஞ்சஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே வந்துட்டு கையை கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி இருக்கும், ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டே அடிக்ஷனில் என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே வந்துட்டு உங்கள் மனசு ரொம்ப அமைதியாகும், உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ரொம்ப கிரியேட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. புது புது விஷயங்கள் உங்கள் மனசில் தோண ஆரம்பிக்கும். எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும். இது எல்லா சேஞ்சஸையும் நீங்கள் கொஞ்ச நாள்லேயே பார்க்க ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக இத்தனை நாள் நீங்கள் கஷ்டம்னு தள்ளி வச்சுருந்தாலும் நான் சொன்ன இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வாங்க. அப்போ தான் உங்கள் லைஃப் வந்துட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சரியான முறையில் யூஸ் பண்ணுவீங்க. உங்கள் டோபமைன் டிடாக்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸில் நீங்கள் எதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, எதெல்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.